5 ஆண்டுக்கு ஒரு முறை வர சட்டமன்ற தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலேயோ பொதுவா நடக்கக்கூடிய சில விஷயங்கள். எங்கேயோ சில கட்சி கூட்டங்கள், டீ கடையில உட்கார்ந்து அரசியல் பேசுவாங்க. வேலை செய்யற இடத்துல தேர்தலை பற்றி மேம்போக்கா பேசுவாங்க. தேர்தல் நெருங்கும் போது ஒரு பரபரப்பு, கட்சி தொண்டர்களுக்குள்ள அடிதடி, போஸ்டர் ஒட்டுறதுல பிரச்சனை, இது போல பார்ப்போம். அதே சமயத்துல கட்சிக்காரங்க ஜாதியை வச்சு ஒரு பக்கம் ஓட்டு கேட்பாங்க, மதத்தை வச்சு ஓட்டு கேட்பாங்க, மத சார்பற்றவர்கள் சொல்லிட்டு ஓட்டு கேட்பாங்க. அவங்கவுங்களோட சமூகம் இப்படி பல பிரிவுகளா பிரிச்சுட்டு ஓட்டுகள் கேட்பாங்க. ஒரு பக்கம் சில கட்சிகள் கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களையும், பிரியாணியையும், தண்ணி பேக்கெட்டுகளையும், பணத்தையும் வாங்கிட்டு கட்சி கூட்டங்களுக்கு போவாங்க. இதுல சிந்தித்து வாக்களிக்க கூடியவங்க பெரும்பாலும் மிக குறைவாகத்தான் இருந்தாங்க. அதே சமயத்துல வெளியூர்ல வேலை செய்யக்கூடியவங்க முடிந்தவர்கள் மட்டும் வந்து ஓட்டு போடுவாங்க. வெளிநாடுகள்ல இருந்து ஓட்டு போட இதுவரைக்கும் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரே ஒருத்தரால திருவிழாவா மாறி இருக்கு. தமிழ்நாடு பூரா சின்ன குழந்தைகள் இருந்து வயதான தாத்தா பாட்டி வரைக்கும் அத்தனை பேரும் உற்சாகமா தேர்தலை பற்றி பேச தொடங்கி இருக்காங்க. இளைஞர்களை பத்தி சொல்லவே வேண்டாம். பண்டிகைக்கு கூட வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு வர தயங்குவாங்க. ஆனா இந்த முறையும் தவிக தலைவர் திரு விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதால இளைஞர்கள் பட்டாளம் ஓட்டு போட வர ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா துபாய், குவைத், கத்தார், UAE, UK, ஜெர்மன் போன்ற நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் இந்த தேர்தலில் தங்களோட வாக்குகளை பதிவு செய்யறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். திருவிழாக்கு போற மாதிரி தாவேக தலைவர் விஜய் அவர்களோட பரப்புரையை பார்க்கறதுக்காக, கேட்கறதுக்காக தமிழகம் எங்கும் மக்கள் கூட்டம் போய்கொண்டிருக்கு. இது மாதிரியான ஒரு வரவேற்பு, இது மாதிரியான ஒரு கூட்டம் முன்னாள் தமிழக முதலமைச்சர் திரு MG ராமச்சந்திரன் அவர்களுக்கு தான் இருந்ததா பேசப்படுது. அவருக்கு பின்னால எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாலும் மக்கள் மனங்கள்ல திரு விஜய் அவர்கள் வேகமா இடம் பிடிச்சிருக்காரு. 234 தொகுதிகளிலும் விசில் சின்னத்தில் நிற்பது உங்கள் விஜய் தான் என்று மக்களிடம் நம்பிக்கையை விதைத்தது. பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்த போதும் பின்வாங்காமல் தைரியமாக களம் இறங்கியது. மக்களிடமும் இளைஞர்களிடமும் ஓட்டின் அவசியம் பற்றி அவர்களுக்கு புரியும்படியாக எடுத்துரைத்தது என ஒரு விசில் புரட்சியை இவர் செய்ய தொடங்கியுள்ளார். நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என கேட்டு மக்களை நெகிழ வைத்துள்ளார். பரப்புரையின் போது குழந்தைகள், இளைஞர்கள் என அனைவரின் மனங்களிலும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் விதைத்துள்ளார். புதுசா வந்த இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே என பல்லாயிரக்கணக்கான மக்களின் குரல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் சில கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்தும் பரிசு பொருட்களை கொடுத்தும் மக்களை கவர்ந்து வருகிறார்கள் என்றாலும் திரு விஜய் அவர்கள் மக்களிடையே நம்பிக்கையை மட்டும் விதைத்து அவர்களை நம்பி களமிறங்கியுள்ளார். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும்.